السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. وقد قال تبارك وتعالى في قرآن المجيد والفرقان الحميد: فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. فاعلم أنه لا إله إلا الله لا آخر الآية. أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أيها الإخوة أوصيكم وإياي بتقوى الله. அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் அனைவரும் இங்கு மார்க்க கல்வியை அறிந்து கொள்வதற்காக அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு சில தினங்களுக்கு முன்பு கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடைய அர்த்தத்தை முழுமையாக அறிந்து கொண்டோம். அதில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள், அந்த வார்த்தையின் மீது இருக்கக்கூடிய உண்மையான அர்த்தம், சிலர் அந்த வார்த்தையை கூறிக்கொண்டு தவறான எண்ணங்களும் மனச்சைகளும் அல்லாஹ்வுடைய நோக்கமும் குறிக்கோளும் எதுவாக இருக்கிறதோ அதை மாற்றும் விதமாக சில நபர்கள் இலாஹ் என்ற வார்த்தைக்கு பலவிதமான அர்த்தங்களை கொடுத்தார்கள். அதை விரிவாக ஒவ்வொன்றாக அறிந்து கொண்டோம். இப்போ இந்த சபையை நம்ம இந்த கிளாஸை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை என்ன செய்வோம்னு சொன்னால், மீண்டும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன என்ற விஷயத்தை அறிந்து கொண்டு வருவோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்க்கு உண்மையான அர்த்தம் என்ன? சத்தமாக சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் எல்லாரும் நீங்கள் வணக்க வழிபாடுகளும் அல்லாவுக்கு மாத்திரம் வணக்க வழிபாடுகளை சொல்லப்படுது. சரி, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடைய உண்மையான அர்த்தம், உண்மையான வணக்கத்துக்குரிய என்ற வார்த்தை நம்ம சேர்க்கணும். முன்னாடி உண்மையான வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. சரியா? அந்த வார்த்தையை நம்ம உண்மையான வணக்கத்துக்குரிய என்ற வார்த்தையை நம்ம சொல்லும்போது தான் சரியான அர்த்தமாக அமையும். ஏனென்றால் ல இலாஹ் என்று அர்த்தம் சொன்னால்
நம்ம அடுத்த அரபியில் பார்த்தீங்கன்னா 2 வார்த்தை நம்ம சொல்லுவோம். என்ன? ஒன்று ல மஅபூத பிஹக்கி, ல மஅபூத ஹக்கு, இல்லைன்னா அதாவது உண்மையான வணக்கத்துக்குரிய சொல்லக்கூடிய அடிப்படை அங்கே இருக்கு. அப்போதுதான் அந்த வார்த்தை சரியாக அமையும். லா மஅபூத மட்டும் சொன்னால் அது சரியான ஒரு விடயமாக இருக்காது, சரியான விஷயமாக இருக்காது. இப்போது முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னால், உண்மையான வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரும் அவருடைய அடிமையும் ஆவார்கள். சரி, அப்போது இதோடைய அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது 2வது விஷயம், நம்ம போன கிளாஸில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு ரிவிஷன் பண்ணிக்கிறோம். இலாஹ் என்பதற்கு வணக்கத்துக்குரியவன் மட்டும்தான் என்று மொழிபெயர்க்க வேண்டும். உண்மையான வணக்கத்துக்குரியன்னு சொல்லிட்டு தான் மொழிபெயர்க்கணும், அல்லது நம்ம புரிந்து கொள்ளணும்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கிட்டோம். எதெல்லாம் மொழிபெயர்க்கக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். படைப்பாளன் சொல்லி மொழிபெயர்க்கக்கூடாது. சரி, அடுத்தது வாழ்வாதாரத்தை அளிப்பவன், காலிக்குன்னு சொல்லி மொழிபெயர்க்கக்கூடாது, ராசிக்குன்னு சொல்லி மொழிபெயர்க்கக்கூடாது, முதப்பிருன்னு சொல்லி மொழிபெயர்க்கக்கூடாது, ஹாக்கிம்னு சொல்லி மொழிபெயர்க்கக்கூடாது, காதீர்னு சொல்லி மொழிபெயர்க்கக்கூடாது. சரியா? இப்படிப்பட்ட வார்த்தைகளாக அமையக்கூடிய மற்ற எந்த விஷயம் இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யக்கூடாது, அங்கே கொண்டு வந்து வைக்கக்கூடாது. முழுக்க அல்லாஹ்வை சுப்ஹானஹு வ தஆலா இலாஹ் என்று நாம் மொழிபெயர்க்கணும். அந்த வார்த்தைக்கு மற்ற என்ன அர்த்தம் சொல்லும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே இதோடைய மற்ற வழியில் சொல்லியிருக்கக்கூடிய குர்ஆனை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஃபஅலம் அன்னஹு லா இலாஹன்னு சொல்கிறோம். இதே மாதிரி வஅபுத் ரப்பக ஹத்தா யாத்திகல் யகீன், அதே மாதிரி மற்ற விஷயம் ஒவ்வொரு நபிமார்களும் வந்து என்ன சொன்னாங்க, உபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅன், லா இலாஹ இல்லல்லாஹ் தான் அவங்க சொன்னது. அப்போது அந்த உபுதுல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லிதான் எல்லாமே நபிமார்கள் சொன்னாங்க. அப்போ லா இலாஹுடைய அர்த்தம் இபாதத்து இருந்தால் தான் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்கல்ல. குர்ஆனே அதை தான் சொல்லுது. அப்போ அல்லாஹ் முழுமையாக அந்த இலாஹ் என்ற வார்த்தைக்கு எதை நாடுகிறான், எதை நாடுறான்னு சொன்னால் இபாதத்தை நாடுறான். சரி, அதனால தான் நீங்கள் குர்ஆன் ஆராஃபில் பார்த்தாலும் சரி, எந்த நபிமார்கள் வந்தாங்க, ஒவ்வொரு நபிமார்களை பற்றி அறிமுகப்படுத்தும் போது அவர்கள் என்ன சொன்னார்கள்னு சொல்லக்கூடிய செய்தியை சொல்லும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான், அவர்கள் இதை தான் சொன்னாங்க. லா இலாஹுடைய வார்த்தையை சொல்லும்போது கலிமத்துல் ஹக்குடைய வார்த்தை, அல்லது கலிமத்து தக்வா, உர்வத்துல் உஸ்கா, அல் கௌலு சாபித், இப்படிப்பட்ட ஒரு சிறப்புகள் வாய்ந்த ஒரு கலிமா. அது உர்வத்துல் உஸ்கா, இதெல்லாம் வந்து கலிமாவுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. சரியா? உறுதியான ஒரு விஷயம், உறுதியான இருக்கு. கௌலு சாபித், நிலைக்கப்பட்ட வார்த்தை, நிலைத்திருக்கக்கூடியது. அல் கலிமத்துல் ஹக், உண்மையான வார்த்தை, உண்மையான கலிமா, சொற்கள். இதுதான், வேற எந்த அசத்தியமும், எல்லாமே அசத்தியமாக தான் இருக்கும். அடுத்தது இருக்கக்கூடிய கலிமத்து தக்வாவை, இறையச்சத்தை ஊட்டக்கூடியது இதுதான். இப்போ இப்படிப்பட்ட சிறப்புகள் வாய்ந்திருக்கக்கூடிய எங்கே எடுத்தாலும் நீங்கள் எடுத்து அந்த வசனங்கள் பொருத்தி பார்க்கும்போது அந்த இடத்துல பார்க்கும்போது வரக்கூடிய அர்த்தம் என்னவா இருக்குன்னு சொன்னால், இபாதத்தை குறிக்கக்கூடியது தான் இருக்கும், வணக்க வழிபாடுகளை குறிக்கக்கூடியது தான். அல்லாஹுடைய வல்லமையோ அல்லாஹுடைய மற்ற விஷயங்களையோ ஏதாவது குறிக்கிறது மற்ற இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கான். சரியா? அப்போது உதாரணத்துக்கு இனில் ஹுக்ம இல்லா லில்லாஹ், அதாவது அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை பற்றி, சட்டத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறான், எங்கே கொண்டு போய் சொல்கிறான்னா தன்னுடைய சொற்கள் தான் உண்மையானதுன்னு சொல்லக்கூடிய அடிப்படையை, இதுதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய சட்டம், இதுக்கு மாற்றம் கிடையாது, அந்த மாதிரி இடத்துல தான் சொல்கிறான். ஆனால் அதுவே அல்லாஹ் ஹாக்கிம் என்பது தான் மூலாதாரம் என்னுடைய பேச்சுக்கு, என்னுடைய லா இலாஹ என்பதுக்கு ஹாக்கிம்னா என்ன, சட்டத்தை வழங்கக்கூடியவன். சரியா? ஒரு அரசன். சரியா? ஒரு அவன்தான் என் மாலிக் என்ற வார்த்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அர்த்தமாக இருக்குதுன்னு சொல்ற மாதிரி ஒரு அர்த்தத்தை அல்லாஹ் நாடி இருந்தால் அந்த இடத்துலலாம் இப்படி கொண்டு வந்திருக்க மாட்டான், இபாதத் என்ற விஷயத்தை கொண்டு வந்திருக்க மாட்டான்.
அப்போது ஒரு லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற வார்த்தைக்கு மனிதர்களாகவே ஒரு அர்த்தத்தை கொடுப்பது நல்லதா, அல்லது இறைவன் அந்த வார்த்தைக்கு எந்த அர்த்தத்தை வைத்திருக்கிறானோ அதை மனிதர்கள் புரிந்து அதுக்கான மொழிபெயர்ப்பு சொல்வதா சரியானதா? இதை புரிதல் எதை புரிஞ்சுக்கணும் நாம? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் எதை வலியுறுத்தி எங்கே வசனத்தில் ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்து பார்த்துக்குங்க. சரியா? ذَلِكَ بِأَنَّ اللَّهَ நிச்சயமாக அல்லாஹ் தான் ஹுவல் ஹக், இதனால தான் ஹக்குன்னு சொல்லிட்டு நம்ம செய்வோம். وَأَنَّ مَا يَدْعُونَ مِن دُونِهِ هُوَ الْبَاطِلُ லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போது இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யலன்னு சொன்னால், அந்த வார்த்தைக்கு இபாதத் என்ற விஷயத்தை குறிக்கக்கூடிய எல்லா விதத்திலும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தான் சொல்லியிருக்கான். நேரடியாகவே வந்திருக்கு, உஅ்புதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅன். அதே மாதிரி மறைமுகமாக இருக்கக்கூடிய வசனத்தை நான் உங்களுக்கு படித்து காமிச்சேன். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையை நாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இலாஹ் என்ற வார்த்தைக்கு எதை நாடுகிறான், எதை சொல்ல வருகிறான்னு சொன்னால் அவனுடைய விஷயத்தை, இபாதத்து, வணக்க வழிபாடுகளை தான் அல்லா தான் சொல்கிறான். உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை கடைசியாக நம்ம சொல்லிடுறோம். ஒமை யக்ஃபுர் பித்தாகூத், ஒமை யக்ஃபுர் பித்தாகூதி ஒய் உமின் பில்லாஹ், யார் தாகூத்துகளை வெறுக்கிறார்களோ, தாகூத்தை வெறுக்கணும். தாகூத்தை வெறுக்கணும்னு சொல்லும்போது தாகூத்தனா என்ன? வரம்பு மீறக்கூடிய செய்திகள் எதுவாக இருந்தாலும் அது தாகூத்தாயிரும். சரியா? எதுவாக இருந்தாலும் சரி. முதன்மையாக தாகூத் என்பது சிலைகளை வணங்குவது, ஷைத்தானுக்கு கூட தாகூத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? குஃபருடைய அடிப்படையில் நம்ம 4 அர்த்தங்களாக இருக்கலாம். ஆனால் முதன்மையானது என்ன? இஸ்லாத்தின் அடிப்படையில் வைத்து கொண்டு சில நபர்கள் என்ன பண்ணாங்க, இணை வைப்பு போகணும்னு பார்த்தாங்க. ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எதை வணங்கி கொண்டு இருந்தார்கள்? சிலைகளை வணங்கி கொண்டு இருக்காங்க. அப்போது எதை நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு நிராகரிக்கணும்னு சொன்னால் இதை தான் நிராகரிக்கணும், தாகூத்துகளை நிராகரிக்கணும். நீங்கள் இஸ்லாத்துடைய வரம்புகளுக்குள்ளார இருக்கணும். வரம்பை மீறி செய்யக்கூடிய செயல்கள் நீங்கள் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு நபருக்கு, ஒரு சிலைக்கு அல்லது ஒரு கல்லுக்கு, ஒரு சிற்பங்களுக்கு எத்தனை அளவிற்கு நீங்கள் மதிப்பு தர வேண்டும், அத்தனை அளவுக்கு தான் நீங்கள் மதிப்பு தரணும். அதுக்கு மீறி நீங்கள் செய்யக்கூடியது, அதில் ரசூலுக்கு தரக்கூடிய ஒரு உரிமையோ அதை நீங்கள் எத்தனை அளவுக்கு தர வேண்டியதோ அத்தனை அளவுக்கு தான் அதுக்கான விஷயம். இல்லைன்னு சொன்னால் அது மீறுதல். சரியா? இது போன்ற விஷயங்களை போய் உட்காரும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கே தன்னுடைய விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கானோ அங்கே தெளிவாகவே சொல்லிட்டான். எதை பற்றி? இபாதத்து தான் குறிக்கும், வேறு எதுவுமே அங்கே நாம் எடுத்துக்கொள்ள முடியாது என்ற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாகவே பல விதத்தில் பல வசனங்களை சொல்லியிருக்கான். சரியா? இப்போ இதை அர்த்தத்தை முழுமையாக புரிஞ்சாச்சா? இதை நான் போன கிளாஸ்லேயே நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்னா ஆதாரங்களை வசனங்களோடு நம்ம பேசிட்டோம். ஒரு சின்ன நினைவூட்டலுக்காக மீண்டும் நம்ம தொடச்சோம். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த வகுப்பில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், குறிப்பாக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைக்கான நிபந்தனைகள் உள்ளது. நிபந்தனைகள் இருக்கு. ஏன் நிபந்தனைகள் இருக்கு? என்ன நிபந்தனை அது? ஏற்றுக்கொள்வதற்கான நிபந்தனை. ஏன் நிபந்தனைகள்? ஏன் நிபந்தனை வைக்கணும்? முதன்மையான கேள்வி அதுதானே. இப்போ லா இலாஹா ஒருத்தன் சொல்கிறான், ஒரு மனிதன் சொன்னான், முடிஞ்சு போச்சு. சொன்னால் முடிஞ்சு போச்சு. இல்லை, வார்த்தையாலேயோ மனதாலேயோ ஏதோ ஒன்று வார்த்தையாலும் ஒளிகிறான், ஒரு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்போ இஸ்லாத்தில் வந்துட்டான்னு அர்த்தம் இல்லை, முடிஞ்சு போச்சு. இப்போ இவனுக்கு ஒரு 8-7 நிபந்தனைகள் இருக்குது. இந்த நிபந்தனையின் அடிப்படையில் தான் நீங்கள் கலிமாவை மொழிய வேண்டும் என்று நாம் சொன்னோன்னு சொன்னால் அது சரியான விஷயமா? இல்லை. ஏன்? பொருளை உணர்ந்து செயல்படுத்துறது தான். இப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம முதன்மையாக புரிஞ்சுக்கணும். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய சஹீஹ் புத்தகத்தில் முஅல்லக்கான அடிப்படையில் ஒரு ஹதீஸை ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. என்னன்னு சொன்னால், ஒரு நபர் கேட்குறாங்க, சொர்க்கத்துக்கு சாவி உண்டா?
கதவு இருக்குது, வாசல் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு சொர்க்கத்துக்கு சாவி இருக்குது தானே செய்யும். இப்போ சாவி மிஃப்தாஹுல் ஜன்னா இருக்குது. இப்போ சொர்க்கத்துக்கான சாவி என்ன? லா இலாஹா இல்லல்லாஹ் மிஃப்தாஹுல் ஜன்னா. போன வாரமும் நம்ம படித்தோம். இப்போ சொர்க்கத்துக்கான சாவி இருக்கும்போது அந்த சாவிக்கான பற்களும் ஒரு விதம் இருக்கும். அந்த பூட்டை திறப்பதற்காக, அந்த கதவை திறப்பதற்காக ஒரு சாவி போட்டிருக்கோம்னு சொன்னால் அந்த சாவிக்காக என்ன இருக்கும்? ஒரு விதமான ஒரு பற்கள், ஒரு விதமான டிசைன், ஒரு விதமான ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரோடு அந்த சாவி போட்டால் தான் அது, இல்லைன்னா உடைக்க வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது திறக்க வேண்டிய, திட்டுத்தனமாக செய்ய வேண்டிய ஒரு சில இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கணும். அதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. சரியான விஷயத்தை நம்ம போட்டு நம்ம பண்ணுறோம்னு சொன்னால் அது சரியான விதமான சாவி இருக்கணும். அந்த சாவி எப்படிப்பட்டதாக இருக்கும்னு சொல்லும்போது தான் அதோடைய பற்கள், அதோடைய நிபந்தனைகள் உள்ளது. புரியுதா? அப்போது ஒரு சாவி சொன்னாலே என்ன ஆயிருந்ததுன்னா அதுக்கு பற்கள் நிச்சயமாக இருக்கும். அப்போது வஹபின் முனப்பான்னு சொல்லக்கூடிய அறிஞர் அவர் சொல்கிறாங்க, அலைஸ மிஃப்தாஹுல் ஜன்னா லா இலாஹா இல்லல்லாஹ். சொர்க்கத்தோடைய சாவி லா இலாஹா இல்லல்லாஹ் இல்லையா சொல்லி கேட்குறாங்க. அந்த நபர் கேட்டு ஆமாம், காலனா ஆமாம். வலாக்கின் லைஸ மிஃப்தாஹுன் இல்லா லஹு அஸ்மான். அதே மாதிரி ஒவ்வொரு சாமிக்கும் நீங்கள் சொல்லும்போது அது பற்கள் இல்லாமல் இருக்காது. ஆமாம் தானே சொல்லிட்டு அந்த நபர்கிட்ட கேட்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு ஆமாம். ஃபமன் ஜாஅ பிஹி பி அஹ்ஸனானி ஃபுதிஹா. யார் அந்த சாவியோட அந்த பற்கள் சரியாக தேய்ந்து போகாமல், கரெக்டாக துரு பிடிக்காமல் அதே மாதிரியான நிலையில் கொண்டு வந்து அதை பொருத்துகிறாரோ அப்போது தான் என்ன செய்யும்? அது திறக்கப்படும். சரியா? இல்லா லம் யுஃப்தா. இல்லை என்றால் அது திறக்கப்படாது. திறக்கிறதுல கஷ்டம் ஏற்படலாம். துரு பிடிச்சி போகிறதுனா என்ன பண்ண வேண்டியது வரும்? ஃபஸ்ட்டு அந்த துருவை சுத்தப்படுத்த வேண்டியது வரும். பல கஷ்டங்கள் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சாவியை சரியாக கொண்டு போகாமல் நம்ம அந்த பூட்டை திறக்க முடியாது என்பதை உறுதியாக நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போது இதே விதத்தில் ஹசன் பஸ்ரி கிட்ட கேட்டாங்க. என்னன்னு சொன்னால், சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நபர்கள் ஒவ்வொரு மக்களும் இருக்காங்க, அதோடைய நிலை எப்படி போக முடியும்? ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி கிட்ட கேட்குறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, லா இலாஹா என்று ஒரு நபர் கூறிவிட்டால் அதன்படி செயல்படலை, உண்மையாக இருக்கவில்லை, அதோடைய உரிமைகள் தரவில்லை. சரியா? அதுக்கப்புறம் முக்கியமாக அதோடைய கடமைகளை நிறைவேற்றவில்லை. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னு சொல்லி அந்த நபர்கிட்ட கேட்குறாரு. அப்போது அவர் சொல்கிறாரு, முடியாத, சரியாக இருக்காது. அப்போது லா இலாஹா என்று சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும்? அதோடைய உரிமைகள் என்ன, அதோடைய கடமைகள் என்ன, அதோடைய தாங்கி இருக்கக்கூடிய அர்த்தங்கள் என்ன, அதை முழுமையாக கீழ்ப்படிந்து செய்வது, அதை முழுமைப்படுத்துவது என்பது தான் முதன்மையாக இருக்கக்கூடிய விஷயம். அப்போ ஒருத்தன் லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னால் சொர்க்கத்தில் போயிடுவான்னு சொன்னால் நிச்சயமாக போவான். ஆனால் இந்த அடிப்படையில் இருக்க வேண்டும். அதுக்கு நிபந்தனை இருக்குது. ஒவ்வொரு வசனத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடிப்படையில் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். இப்போது இந்த அடிப்படையில் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த கலிமாவை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நிபந்தனை புரிந்து கொள்ளணும்னு சொல்லும்போது என்னென்ன விஷயத்தை நீங்கள் எடுத்துக்குவீங்க? இப்போ கேட்போம். நிபந்தனை என்பது நம்ம சொல்கிறோம்ல, இப்போ நிபந்தனை வைக்க போகிறோம். இருக்குது, கடமைகள் இருக்குது, உரிமைகள் இருக்குது. இந்த கடமைகளோ உரிமைகளோ சரியா, கடமைகளோ உரிமைகளோ இது இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம நிறைவேற்ற போகணும்னு சொல்லுவோம். இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே இப்படி, அதாவது லா இலாஹாக்கு இத்தனை நிபந்தனை இருக்குது. இப்போ சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஏன் இந்த கேள்வி கேட்குறோம்னு சொன்னால், சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, என்ன நிபந்தனைன்னு சொல்லி நீங்களாக புரிஞ்சுட்டு நீங்களாக கொண்டு வந்து ஒரு தொகுத்துட்டு இத்தனை நிபந்தனை இருக்குன்னு சொன்னால் அதை நாம் கேட்டுட்டு போனோமா? இன்றைக்கி சாதாரணமாக ஒரு சில நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த விஷயத்தை நிபந்தனைகளோடு தான் அந்த லா இலாஹாவை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்ம சொல்லும்போது அவர்கள் வைக்கக்கூடிய, அதாவது மறுப்பு செய்கிற விதமாக ஒரு என்ன செய்யணும், அதுக்கு ஒரு கேள்வி கேட்கணும்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை என்ன செய்கிறாங்க, ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி?
நாம் நிபந்தனையோ உரிமைகளோ அது இருக்குதுன்னு சொல்லி ஏன் நம்பிக்கணும்? வார்த்தையாக சொல்லி போயிடுவோமே. இதுதானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள். மற்ற சிறப்பு வாய்ந்த மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறாரோ தഖலல் ஜன்னah, அவர் சொர்க்கத்தில் நுழைவார். லா இலாஹ சொன்னா போயிடுவோன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவோமே என்று அவர்கள் சொல்கிறாங்க. சரியான வாதமா? இல்லை. ஏன் இல்லை? ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ. ஏன் இல்லைன்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோ அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோ எங்கெல்லாம் லா இலாஹ பற்றி பேசியிருக்காங்களோ அந்த இடத்துல சில விஷயங்களோடு சேர்த்து தான் பேசியிருக்காங்க. சரியா? அந்த சில விஷயங்கள் என்ன? அதுதான் உரிமைகளோ கடமைகளோ. எங்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயங்களை லா இலாஹ என்ற விஷயத்தையோடு சேர்த்து பேசுகிறானோ அங்கே என்ன செய்யறான்? ஒரு சில விஷயங்களை சொல்கிறான், சில பாயிண்ட்டை சொல்கிறான், பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோம், சில கருத்தை சொல்கிறான். அந்த விஷயம் அதில் இல்லைன்னு சொன்னால் அது முழுமை பெறாது என்பது தான் நாம் சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு ஹதீஸில் இருந்தும் ஒவ்வொரு வசனத்தில் இருந்தும் நம்ம எடுத்து பார்க்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலிருந்து இந்த விஷயத்தை சொல்கிறான், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் இந்த விஷயத்தை சொல்கிறார்கள். ஆக இந்த விஷயம் இந்த லா இலாஹாவில் பொருந்தவில்லை என்றால் அது லா இலாஹாவை முழுமைப்படுத்தாது என்று நாம் சொல்கிறோம். நாம சுயமாக எதையும் என்ன பண்ணலை, நமக்கு தோன்றிய மார்க்கத்தை நாமளே பண்ணிக்கல, அல்லது நாமளா ஒரு வடிவம் கொடுத்து கொண்டு செய்யலை. ஒரு வற்புறுத்துற விதமாக, கஷ்டப்படுத்துகிற விதமாக நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தை ஆக்கவில்லை. நமக்கான அப்படி விஷயமே கிடையாது. அப்படி யாராவது செய்கிறானா அது மார்க்கம் அல்ல, அவருடைய சுயமான கூற்று. நம்மளுடைய கூற்றுகள் இதில் எதுவுமே கிடையாது. ஏன் சொல்கிறோன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களோ வசனங்களோ இதற்கான ஆதாரங்களாக இருக்கிறது. அதுதான் முக்கியமானது. இப்போ நம்ம அந்த விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த விஷயம் புரியும். சரியா? இப்போ ஏன் இந்த விஷயங்கள் தான் இருக்க வேண்டும் நாம் பேசுகிறோம்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதோட தான் சேர்த்து சொன்னீங்க. இது இல்லையா? அது இல்லை. ஒரு விஷயம் இது இருந்தால் தான் இது இருக்குதுன்னு சொல்லும்போது என்ன ஆகும்? இது இல்லைன்னா இது இல்லைன்னு சொல்ல மாதிரி. அதுதான் நம்ம ஒவ்வொரு விதத்தில் சொல்லுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான்னு சொன்னால், ஒரு சில விஷயங்களை கொண்டு தான் வச்சிருக்கான். அதுதான் நம்ம நிபந்தனை சொல்றோம். அதுக்கு தான் பேர் நிபந்தனை சொல்றோம். நீ இது செஞ்சாதான் இது கிடைக்கும், இது செஞ்சாதான் இது கிடைக்கும்னு சொல்லி நம்ம ஒரு குழந்தைகிட்ட சொல்றோம்னு சொன்னா அவன் அதை செய்யத்தான் போவான். இது செய்யலன்னு சொன்னா இது கிடைக்காது. இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒரு நபர்களுக்கு சாதாரண அடிப்படையிலே வைத்திருக்கும் போது, இந்த சாதாரண வாழ்க்கையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிபந்தனைகளோ வைத்து வாழ்க்கையை சொல்லியிருக்கும் போது நம்ம நிபந்தனை இல்லாமல் எதுவுமே கிடையாது. சில உரிமைகள் இருக்கு, சில கடமைகள் இருக்கு, அதோடு தான் அதை பூர்த்தி செய்ய வேண்டும். இல்லைன்னு சொன்னால் என்ன ஆயிரும்? அது முழுமைப்படுத்த முடியாது. இதுக்காகவே நீங்கள் புகாரியில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிதாபுல் ஷுரூத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு பாடமே இருக்குது, நிபந்தனை என்ற பாடம். ஏன் நிபந்தனை இருக்குது, எப்படி இருக்குது, ஒவ்வொரு இடத்துலையும் எந்த விதமான நிபந்தனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான்னு சொல்லக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். சரியா? அப்போ இதில் இருக்கக்கூடிய முதன்மையான நிபந்தனை என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்ஷா. ஏன்னா இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பேசும்போது அதை ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் என்ன அங்கே அந்த விஷயம் அதில் சேர்ந்திருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டே வரணும். நம்ம என்ன சொல்கிற இந்த விஷயம் இங்கே அல்லாஹ் சேர்த்து சொன்னதுனால தான் நம்ம இது நிபந்தனையாக எடுத்துக்கிறோம். அதில் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு சொல்லும் போதும் அந்த விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இந்த கேள்வி புரிஞ்சாச்சா? அடுத்தது போகலாம்ல. இப்போது முதன்மையான நிபந்தனை நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால், கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். கல்வி இருக்கணும், இது சம்பந்தமான கல்வி நாலேஜ் நமக்கு இருக்கணும் என்பது நம்மளுடைய முதன்மையாக இருக்கக்கூடிய நிபந்தனையாக எடுக்கும். இதுக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன? அறியாமை. கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையாக புரிந்து கொள்ள வேண்டும், அதோடைய அர்த்தத்தை எடுத்துக்கணும். இதுக்கு தான் நம்ம முன்னாடி அர்த்தம் பொருள் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கல்வி அந்த இபாதத்து தான் அல்லாஹ்வுடைய மூலாதாரம், அதுதான் நோக்கம். அதை தவிர இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டோம். அந்த கல்வி அவன்கிட்ட இருக்கணும், அந்த நாலேஜ் அவன்கிட்ட இருக்கணும். அங்கே என்ன சொல்லக்கூடாது? லா இலாஹ என்றால் அல்லாஹ் படைப்பாளன் இல்லை, அல்லாஹ் என்பவர் அரசன் இல்லை, இந்த அர்த்தம் எல்லாம் இங்கே செல்லுபடியாகாது. இங்கே அது அல்லாஹ்வுடைய ரூபத்தில் இருக்கக்கூடிய
அல்லாஹ்வுடைய விஷயத்துல இருக்கக்கூடிய ஒரு தன்மையை நீங்கள் சொல்லிக்கொண்டு மற்ற எல்லா தன்மையும் நிராகரிக்கக்கூடிய விதத்துல கொண்டு வரக்கூடாது. சரியா? அப்ப அர்த்தம் இல்லையே. நான் ஒரு தன்மையை ஏத்துக்கிறேன், ஒரு தன்மைக்காக நான் சொல்றேன், அதுதான் விஷயம். அப்ப நான் ஒரு தன்மையை, ஒரு விஷயம், அல்லாஹ்வுடைய வல்லமையில இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சொல்லுவேன், மற்ற விஷயத்துல நாங்க எடுத்துக்க மாட்டேன் சொல்லும்போது அது நல்லவா இருக்கும்? ஒரு படைப்பாளன் இருக்கான், ஒரு பிரம்மாண்டவன், அவனோட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம ஏத்துக்கிறேன், ஆனா ஒரு விஷயத்தை மேலோங்கியதாக நான் சொல்றேன், அதுதான் மூலாதாரமான்னு சொல்லி மக்களுக்கும் அறிவுப்படுத்துறேன்னு சொன்னா மற்ற விஷயங்கள் என்ன? அது இப்ப இறைவன் இல்லை. அப்ப இறைவன் ஒரு விஷயத்திற்கான அடிப்படையான விஷயம் வைக்கும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, இபாதத் பாருங்க, இபாதத் நாம செய்யும் போது அல்லாஹ்வுடைய தன்மையாது, அல்லாஹ்வுடைய தன்மையா? இல்ல, அல்லாஹ்வுடைய தன்மை கிடையாது. அதாவது ஒரு நபர் இருக்காரு, ஒரு பல தன்மைகள், பல ஆற்றல்கள், பல வல்லமைகள் தாங்கி இருக்கார். அவருக்கு நாம என்ன செய்யறோம்? கீழ்ப்படுகிறோம், வணக்கம் செய்யறோம். ஏன்னு சொன்னா அந்த வல்லமை, அந்த ஆற்றல் என்பவன் நம்மளை என்ன செய்யறான்? அவனுடைய மிகைத்தல் அந்த விஷயத்தினால நம்மளை கீழ்ப்படி வைக்கிறான். அவனுடைய ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம போல இறைவனுடைய ஒரு விஷயத்தான் உயர்ந்தது, மற்ற விஷயங்களை விட உயர்ந்தது என்பது நம்மளுடைய கூற்றம். அப்போ நாலேஜ் எத்தனை அளவுக்கு முக்கியம் சொல்லி இங்க புரியுதா? அப்போ நமக்கு நாலேஜ் ரொம்ப முக்கியம், நமக்கு இது பற்றியான கல்வி என்பது முக்கியம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? ஆரம்பத்திலேயே அந்த காஃபிர்கள் எல்லாமே இணை வைப்பு செய்து கொண்டே இருக்கும்போது இணை வைப்பு பிடிக்கல, சிலைகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல தான். அது இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, சிலைகளை விட்டு வெறுக்க ஆரம்பிச்சாங்க. நபித்துவத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி வெறுத்து மக்களோடு போகும்போது அதை வெறுக்க ஆரம்பிச்சாங்க, மக்களுடைய செயல்களை வெறுக்க ஆரம்பித்தாங்க, அந்த இபாதத்துக்களை வெறுச்சாங்க. எதை பார்த்து? மக்களை வெறுக்கல, மக்களோட நல்ல பழகுனாங்க, நல்லதாக பேசினாங்க. எதை வெறுத்து? தனிமையில வந்தாங்க. எதுக்கு வெறுத்து போனாங்க? வெறுத்து போடுறதுன்னு சொல்லக்கூடியது இல்லை, அந்த செயலை, அதை நீங்க செய்யறீங்கல்ல, அந்த ஒரு சிலைக்காக கொடுக்கக்கூடிய உரிமை செய்றீங்கல்ல, அது எனக்கு ஒரு விதமான சரியா தெரியலன்னு சொன்னாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவு கொடுக்கறதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பாடு என்பது அதுதான். ஒரு நபியோடைய விஷயம் இருந்தாலும் சரி, அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணா, அவங்களுடைய எல்லா இணைவைப்பிலிருந்து நபியை தூய்மைப்படுத்தி வச்சிருந்தாங்க. நபிகிட்ட இருந்த விஷயம் கிடையாது. அதே மாதிரி தனிமையில் ஆறாங்க, ஹிராக்கு போறாங்க, ஹிரா குகையில போய் என்ன செஞ்சாங்க? வகான யஅபுத் யதஹன்னஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அவர் இபாதத் செய்வார்கள், யதஹன்னஸ், அவர்கள் யோசிப்பார்கள். என்ன செய்வாங்கன்னு சொல்லும்போது உலகத்தை பற்றி, உலகத்தோடைய பிரம்மாண்டத்தை பற்றி, வல்லமையை பற்றி யோசிப்பார்கள், சிந்திப்பார்கள். என்ன இருக்கு, எப்படி இருக்கு, இதை போய் மக்களுடைய அந்த அறியாமையில இருந்து செய்து கொண்டு இருக்கக்கூடிய காரியங்களை பார்த்து கவலைப்படுவார்கள். என்ன இப்படி போகிறான், இது சரியா தானே இவங்க செய்யறது, இவ்வளவு மலைமையான விஷயங்கள் செய்யறாங்கன்னு சொல்லக்கூடிய பல விதமாக யோசனை செய்வார்கள். அப்போதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கான். இந்த அடிப்படையில் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லும் போதும் முதன்மையாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான். இது இல்லாமல் குர்ஆன்ல இருக்கக்கூடிய முதன்மையாக ஒரு விஷயம், சூரத்துல் முஹம்மதுல இருக்கக்கூடிய 19வது வசனம், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். நீ என்ன செஞ்சுக்கோ? ஃபஅலம், நீ அறிந்து கொள். நபிக்கே முதன்மையான கட்டளை என்னன்னு சொன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று என்ன இருக்குதுன்னு சொல்லி இந்த தெரிஞ்சுக்கோ. அப்போ ஃபஅலம், நீ அறிந்து கொள், நீ தெரிந்து கொள் சொல்லக்கூடிய வார்த்தை, கல்வி கற்றுக்கொள் சொல்லக்கூடிய விஷயம். லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்லணும்? லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு அர்த்தம் தெரியாதா? புரியுதா? லா இலாஹ இல்லல்லாஹ் அர்த்தம் தெரியாதா? எந்த பாமர மக்கள் இருந்தாலும், அன்றைக்கு இருந்த நபர்கள் யார் இருந்தாலும் சரி, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல உடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க? இது நம்மனால சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்த அரபிகள் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க, மறுத்தாங்க சொல்றதற்கு. காரணம் என்ன? அந்த இலாஹுடைய வார்த்தை எதை குறிக்குது என்று அவங்க புரிந்து கொண்டார்கள். சரியா? அதுல காம்ப்ரமைஸ் ஆகல. அதாவது உதாரணத்துக்கு அவங்கள்ட்ட போய் உணவு கொடுக்கக்கூடிய யாருன்னு சொல்லி கேட்டா அவங்க என்ன சொன்னாங்க? அல்லாஹ் தான் சொன்னாங்க. குர்ஆனே சொல்லுது அதுக்கு. அப்போ உணவு கொடுக்கக்கூடியவனோ ராசிக்கோ அல்லது ஹாக்கிமோ ஹாலிகோ என்பது விஷயத்தை அவர்கள் என்ன பண்ணல? அல்லாஹ் சொல்லிட்டு மறுக்கல. எதை மறுத்தார்கள்?
வணக்கம் செய்கிறதுன்னு தான் பார்த்தாங்க. வணக்கம் தான், அது மற்றவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உரிமை கொண்டு யார்கிட்டையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்னு சொன்னால், நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை நீங்கள் சொல்லணும்னு சொன்னால் அதோடைய கல்வினா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, அறிந்து கொள்ளுங்கள். சரி, அறியாமையில் இருக்காதீங்க. ஆப்போசிட்டான விஷயம், நீங்கள் அறியாமையில் போயிடாதீங்க. இன்னைக்கு அதிகமான பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இது அறியாமையில் போகக்கூடிய எல்லா வழிகளும் செய்கிறாங்க. அதுக்கான பேஸ்மெண்ட் எல்லாமே அவர்கள் அறியாமையில் போகிறாங்களோ இல்லையோ, மக்களையும் சேர்த்து மக்களையும் அறியாமையில் கொண்டு போவதற்கான மொழியாக்கங்களும் அதுக்கான முயற்சிகளும் அதுக்கான விஷயங்களும் நடக்கும். அது யார் இருந்தாலும் ஒவ்வொரு ஜமாத் ஒரு சில நபர்கள் இருக்காங்க. அப்போது போன வாரம் நான் சொல்லியிருந்தேன், லா இலாஹாக்கு லா ஹாக்கிமா, லா யார் சொல்கிறாங்கன்னு சொல்லி, யார் சொல்கிறாங்க லா ஹாக்கிம்னு சொல்லி, லா காதின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க நான் சொன்னேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரும்பாலும் ஜமாத்துகள் இருக்குது, சில ஜமாத்துகள் சரியா, அவங்களுடைய புத்தகங்கள் கூட அவங்க எழுதி வச்சிருக்காங்க லா இலாஹாக்கு என்ன அர்த்தம் சொல்லி. மாபூதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை மிகவும் குறைந்த நபர்கள் தான், உண்மையான மக்கள் மட்டும், தௌஹீதை புரிந்து செயல்படக்கூடிய மக்கள் மட்டும்தான் மஅபூதும் பிஹக்கின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்போ யோசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன, அல்லாஹுடைய லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய தூய வடிவில் உண்மையான வடிவத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது, அதை அறிந்து அதை பாதுகாக்கக்கூடிய உரைகள், அந்த அடிப்படையில் நாம் இருக்கிறோம். அதை புரிஞ்சுக்கணும். சரியா, அதுக்கப்புறம் அல்லாஹ் பாருங்க, ولا يملك الذين يدعون من دونه الشفاعة إلا من شهد بالحق وهم يعلمون. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே என்ன செய்யறான்னு சொன்னால், யார் அல்லாஹ்வை அளிக்கிறார்களோ ஷஃபாஅத்துக்காக செய்கிறார்களோ அந்த விஷயத்தை சொல்கிறாங்க. சொல்ல பிறகு ஆனால் யார் இல்லைன்னு சொன்னால், மன் ஷஹீத பில் ஹக், உண்மையான அடிப்படையில் அதுக்கு சாட்சி கூறக்கூடியவர். அல்லாஹ்க்கு நீங்கள் எதுஓன மின் தூனி, அல்லாஹ்வை தவிர மற்ற நபர்களை நீங்கள் அழைக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. துவா செய்றீங்க, துவா என்பது இபாதத், அழைக்கிறீங்க. அப்போ அவங்க எதுவுமே செய்ய முடியாது, பரிந்துரை எதுவுமே பண்ண முடியாதுன்னு நல்லா சொல்கிறான். அப்போ பரிந்துரை நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது, அவங்க தகுதி கிடையாது. நீங்கள் பரிந்துரை உங்களுக்கு வேணுமா, நீங்கள் உண்மையான ரூபத்துக்கு வாங்க, உண்மையான சாட்சியாளராக இருங்க. சாட்சியாளராக இருந்த போதுமான்னு சொல்லும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்ததாக சேர்த்து சொல்றான், வஹும் யஅலமூன், அதை அறிந்தவராக இருக்கணும். நீ என்ன சொல்றியோ அது தெரியணும். அப்போ ஒரு கல்வி இல்லாமல் எதுவுமே இல்லை என்ற செய்தி அல்லாஹ் சொன்ன, சாட்சி கூறுவது, நான் சாட்சி சொல்றேன் ஒரு விஷயத்துக்கு உறுதிமொழிகிறேன்னு சொன்னா, சாட்சி சொல்றேன்னு சொன்னா, எதுக்காக நான் சாட்சி சொல்றேன்னு சொல்லி எனக்கு தெரியாம நான் சாட்சி சொல்லணுமா? புரியுதா? இப்போ யாருக்காக எதுக்காக நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வார்த்தையில் நம்ம சாட்சி சொல்றேன், ஒரு சாட்சியா நிற்கிறேன் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம சொல்லும்போது, ஷஹாதத்து கொடுக்கும்போது, இதெல்லாம் தெரிஞ்சுக்காம டைரெக்டாக யார் வந்தாலும் இருந்தாங்க கையெழுத்து போட்டு தந்துட முடியுமா? போய் வாக்குறுதி கொடுத்துட முடியுமா? கொடுக்க மாட்டோம், சொல்லவும் மாட்டோம். எதுக்கு என்ன விஷயத்துக்காக, எதுக்காக நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் யார், இப்படிப்பட்ட விசாரணைகள் நம்ம கேட்போம். அதுக்கப்புறம் தானே ஒரு சாட்சின்னு சொல்லுவோம், சாட்சிக்காக போவோம். அதை பார்த்துருந்தாலும் பல விதத்தில் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்வோம், சாட்சிக்காக ஜல்லடை போட்டு தான் பார்த்த பிறகு தான் நம்ம கொண்டு போவோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஷஹீத பில் ஹக், உண்மையாக இருக்கணும். வஹும் யஅலமூன், இது குர்ஆன் அடிப்படையில் இருக்கக்கூடிய அடிப்படைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க பாருங்க, மன் மாத قال நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் மாத வஹுவ யஅலம், ஒருத்தர் மரணிக்கிறார், அவர் அறிந்திருக்கிறார் என்ன, அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் என்பவர் லா இலாஹ இல்லல்லாஹ். சரியா, அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற விஷயத்தை அறிந்தவனாக மரணிக்கிறான், அறிந்தவனாக அதை மரணிக்கிறான் என்றால் நிச்சயமாக தഖல ஜன்னah, சொர்க்கத்தில். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸ், இந்த ஹதீஸில் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, வஹுவ யஅலம், அவன் அறிந்திருக்க வேண்டும் சொன்னாங்க. இப்போ நாம என்ன செய்வோம், வஹுவ லா யஅலம் சொல்லிக்கு கொண்டு வந்துட வேண்டியது தான். அப்படி சில பேர் செய்கிறாங்க. என்ன நிபந்தனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய என்ன, இது என்ன அர்த்தமாக இருக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது வேஸ்ட்டுன்னு ஆகும். லா இலாஹ மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாரோ,
என்ற வார்த்தைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துது. என்ன? மன் மாத வஹுவ யஅலம், அவர் அறிந்திருக்கிறாரோ அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ், நிச்சயமாக அவன் தான் தഖலல் ஜன்னah, சொர்க்கத்தில் நுழைவான். அப்போ யஅலம் என்பது அறிந்து கொள்ள வேண்டியது என்பது ஒரு மனிதன் மீது கட்டாய கடமை. அதை நிபந்தனையாக செயல்படுத்தணும். இல்லைன்னு சொன்னா என்ன ஆயிரும்? அந்த விஷயத்துக்கு முழுமைப்படுத்த முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து காஃபிர்களை பார்த்து அழைத்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? யா அய்யுஹன் நாஸ் கூலு, மக்களே நீங்க சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ நீங்க சொல்லுங்க, துஃப்லிஹூன், நீங்க வெற்றி பெறுவீங்கன்னு சொன்னாங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? தௌஹீதுனா என்னன்னு சொல்லக்கூடிய அர்த்தத்தை அவர் விளங்கி வைத்ததுனால தானே இந்த விஷயத்தை சொன்னாங்க. வெற்றியாளர் எப்போ ஆக முடியும்? ஒருத்தர் சக்சஸ்ஃபுல் ஆகலாம், வெற்றியாளர் ஆகணும்னா எப்போதும் வெற்றியாளர் ஆக முடியும்? நான் சக்சஸ்ஃபுல், நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லும்போது எப்போது சொன்னா மட்டும் ஜெயிச்சிட்டேன்னா, அப்போ அதுக்கான முழுமையாக செயல்படும் போது தான் முடியும். சரியா? அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஸஃப்ல 5வது வசனத்தை நீங்க பார்க்கும்போது அஜஅல ஆலிஹ இலஹன் வாஹிதா இன் ஹாதா லஷைஉன் உஜாப், அந்த இறை மறுப்பாளர்கள் காஃபிர்கள் அவங்க என்ன செஞ்சாங்க? எல்லா கடவுளையும் சேர்த்து ஒரு கடவுள், சரியா? இப்படி எல்லா கடவுளையும் சேர்த்து ஒரு கடவுள். அதே மாதிரி இன்னொரு எல்லா கடவுளும் ஒன்று, இப்படியும் இருக்குல்ல. இது ரெண்டு விதமா சொல்றாங்க. இப்ப இவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியும் பாருங்க. நபி கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. நபி கிட்ட கேள்வி எழுத்தாங்க. என்ன? நீங்க கடவுள்கள் எல்லா கடவுளையும் சேர்த்து ஒரு கடவுள்னு சொல்லி மட்டும் சொன்னீங்கன்னா இது புதிய ஆச்சரியமான ஒரு விஷயமாச்சு. நபி கிட்ட கேட்டாங்க கேள்வி. அப்போ காஃபிர்கள் நபியை பார்த்து ஆலிஹா தன்னுடைய இருக்கக்கூடிய அந்த கடவுளோட ஒப்பிட்டு சொல்றதுக்கு அர்த்தம் என்ன? இறைவன் இருக்கிறான், அந்த இறைவன் ஒருத்தன் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன் சொன்னாங்க. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் போது இந்த காஃபிர்கள் என்ன சொல்றாங்க? அஜஅல, நீ ஆக்கி விட்டாயா அல் ஆலிஹா, கடவுள்களை, இலாஹகளை, இந்த இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இலாஹன் வாஹிதா, ஒரு கடவுள்னு சொல்லி நீ ஆக்கிறீங்க நம்ம எல்லாத்தையும், இத்தனை கடவுள் இருக்கிறது. அப்ப இப்படி கேட்கும் போது அவங்க இன்னொரு வார்த்தையை சேர்த்துக்கணும். இன் ஹாதா லஷைஉன் உஜாப், ஆச்சரியத்தை தகக்கூடிய ஒரு விஷயத்துல நீ சொல்லிட்டு இருக்க. இப்படி கேட்டாங்க அந்த நபர்கள். அப்போ அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை அறிந்ததுனால தானே அப்படி சொன்னாங்க, கேட்டாங்க. அறியவில்லைன்னு சொன்னா இப்படியான வார்த்தைகள் அவங்க கூட்ட சொல்லியிருப்பாங்களா? அப்ப நான் சொல்றேன், லா இலாஹ இல்லல்லாஹ் வார்த்தையால சொல்லி போப்பா சொன்னா அவர்களும் நீங்களும் ஒண்ணுதானே. அப்போ அவங்களு இப்போ நமக்கு அதுக்கு மேல ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னு சொன்னா, அன்னைக்கு இருந்த முஷ்ரிக்குகள் கூட லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றதற்கு தயங்கினார்கள், அது சொல்லவில்லை. ஆனா நாம இன்னைக்கு அதை சொல்லிடுறோம். அப்ப அதை விட மோசமான நிலையில இருக்கக்கூடிய நபர்கள் யார்? நாம தான். இப்ப இதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா, லா இலாஹ சொன்னா மட்டும் பத்தாது, அதனுடைய அர்த்தத்தை அறியவது என்பது அவசியம், கட்டாயம். ஏன்? இந்த வசனம், இந்த ஹதீஸ்கள் எல்லாமே இதை தான் சொல்லுது. அபு தாலிப், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அபு தாலிப் கிட்ட, அபு தாலிப் தன்னுடைய சின்னப்பா, அவர் மரண தருவாயில இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க? யா அம், என்னுடைய சின்னப்பாவே என்ன சொன்னாங்க? குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ நீங்க சொல்லுங்க, கலிமத்துன் உஹாஜு லக பிஹா இல்லல்லாஹ், அந்த வார்த்தை சொன்னுங்க, அல்லாஹ் கிட்ட நான் போராடுறேன், நான் ஒரு வார்த்தை, ஒரு பரிந்துரை, ஏதோ ஒன்று அல்லாஹ் கிட்ட செய்யறேன்னு சொன்னாங்க. அப்போ அபு தாலிப் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சொன்னால் போதும் என்ற வார்த்தை இருந்திருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தை சொல்வதற்கும் அவசியம் இல்லை, அவரு சொல்லிட்டு போயிட்டு இருப்பார். ரெண்டுமே இருக்கா? சொன்னால் போதும் சொன்னா அபு தாலிப் சொல்லிட்டு போயிருப்பார், ஒண்ணு. இரண்டாவது, சொன்னால் போதுமாக இருந்திருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த வார்த்தை சொல்வதற்கு அவசியம் இல்லை.
இந்த வார்த்தை, இந்த ஒரு செயல்பாடு நமக்கு என்ன கட்டளை ஆகுது, என்ன சொல்றதுக்கு வருதுன்னு சொன்னால், நிச்சயமாக கல்வி என்பது இருப்பது அவசியம். கல்வி இல்லாமல் லா இலாஹுடைய கல்வி, அதோடைய நாலேஜ் இல்லாமல் நம்ம லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்கிறோன்னு சொன்னால் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு நிபந்தனையாக நம்ம ஏற்றுக்கிறோம். சரியா? அப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கப்புறம் வரக்கூடிய சில விஷயங்களை நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் ஷார்ட்டாக படிச்சுட்டு போவோம். என்ன, இந்த முதல் விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ விஷயமாக படித்தோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்பவே ஆச்சரியம் தரக்கூடிய என்னதுன்னு சொன்னால், ஒரு விஷயத்தை நாம் செய்ய போடணும்னு சொன்னால், இஸ்லாத்துக்காக நம்ம செய்ய போடணும்னு சொல்லும்போது, ஒரு விஷயத்துக்கு நெருக்கமாகணும்னு சொன்னால், நம்ம செய்ய போகணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? வாழ்க்கையிலே நம்ம ஒரு விஷயத்தை செய்ய பண்ண போகிறோம், ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம், அல்லது ஒரு பொருளை சாப்பிட போகிறோம், ஒரு பொருளை எடுக்க போகிறோம். சரியா? அது என்ன செய்வோம்? நடைமுறையில் அதை பற்றியான ஒரு விஷயம் என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன நாலேஜாவது இருக்கணும். நாலேஜ் இல்லாமல், அதோடைய கல்வி பேசிக் இல்லாமல், அது அல்லது அதுக்கான ஆப்போசிட்டான இது நான் செய்ய போகிறேன், இதை எடுக்க போகிறேன், இதை எடுத்தால் ஏதாவது பாதிப்படுமா என்ற ஒரு சாதாரண சிந்தனை நான் எழுப்பாமல் நான் செய்கிறேன்னு சொன்னால் அது என்ன வாழ்க்கை? எந்த வாழ்க்கையை நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க? நீங்கள் லா இலாஹா தௌஹீதை விட்டுருணும். நீங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதனுக்கு, ஒரு சாதாரண இருக்கக்கூடிய அடிப்படைக்கு மேலே நீங்கள் அதெல்லாம் செய்யாத, நீங்கள் எல்லாம் எதுக்கடா யோசிச்சுட்டு இருக்க, எதுக்கடா தெரிஞ்சிட்டு இருக்க, நீ சும்மா செஞ்சுட்டே போ சொல்லக்கூடிய விதத்தை இல்லை நம்ம கற்றுக் கொடுக்குறோம். இப்போ மனித நேயத்துக்கு நம்ம எதை கற்றுக் கொடுக்கணும், எதை செய்யணும்னு சொன்னால், ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி பல டைம் அதை செய்யும் போது நீ பண்ண வேண்டிய விஷயங்கள் வேற. ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னா அதை பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சிக்காமல் அகலக்கால் வைக்கிறதோ அல்லது போகிறதோ எவ்வளோ பெரிய ஆபத்தை முடியும்னு சொல்லக்கூடிய விஷயத்தை அறிந்து கொள்ளாமலே நம்ம செயல்படும். பல நபர்கள் அதனால தான் தன்னுடைய வாழ்க்கையிலேயே வாழ்க்கையில் புரட்டி போடக்கூடிய செயல்களாக மாறி போயிடும். அப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ முதன்மையாக இருக்க சாதாரண வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக நிபந்தனையாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன என்றால், இங்கேயா சரி, இரண்டாவது இருக்கக்கூடிய நிபந்தனை என்னவென்றால் யகீன், உறுதி இருக்கும். என்ன உறுதி? உள்ளத்தால் உறுதிப்படுத்துறதோ நாவாலோ உறுதிப்படுத்துறதோ இருக்க வேண்டும். நமக்கு என்ன உறுதி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குர்ஆன்லயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி, மோமின்களும் அல்லாஹ்வுடைய தூதர்களும் யார் நம்பிக்கை கொள்கிறார்களோ, அல்லாஹ் மீதும் ரசூல் மீதும் யார் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இது தெரிஞ்சிடும், ஈமான் கொண்டு வரணும். சும்ம லம் யர்தாபு, பிறகு நீங்கள் அதில் ரைப் வரக்கூடாது, ஷக்கு வரக்கூடாது. அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? நீங்கள் நம்பிக்கை, அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்க, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் சொல்லி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் அதில் சந்தேகப்படக்கூடாது. அல்லாஹ் தானா கேட்கக்கூடாது, அல்லாஹ் தானா சொல்லிட்டு அந்த துணைக்கால் போட்டோம்னாக்கா எல்லாமே அணிஞ்சு போச்சு. நம்ம உள்ளத்தால் இருந்தாலும் சரி, நாவால் இருந்தாலும் சரி, அல்லது பிறருக்கு சொல்லும் போது நம்ம கொஞ்சமாவது அதில் தயக்கமோ சந்தேகமோ ஏற்படுத்தி கொண்டால் நிச்சயமாக முழுமையாக அது போயிடும், அழிஞ்சு போயிடும். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், நீங்க சந்தேகம் இல்லாமல் சொல்லுங்க, ஒரு விஷயத்த உறுதியா சொல்லுங்க, மனதுடைய உறுதியும் நாவோடைய உறுதியோடு சொல்லுங்க. உறுதி இல்லாமல் அதை சொல்வதோ அல்லது நம்பிக்கை கொள்வதோ என்பது சரி கிடையாது. நீங்க சொல்வது நிச்சயமாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க அதை நீங்க என்ன செய்ய முடியும், முழுமைப்படுத்த முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிக்குடைய விஷயத்துல சொல்லும்போது, முனாஃபிக்குடைய தன்மைகள் அவர்களுடைய விஷயத்துல என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது, சூரத்து தௌபால அல்லாஹ்வும் சொல்லியிருக்கான், இன்னமா யஸ்தஅ்ஸினு அல்லதீன லா யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வர்தாபத் குலூபுஹும் வஹும் ஃபீ ரைபிஹிம் யதரத்ததூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இங்க பாருங்க, முனாஃபிக்குடைய ஒரு தன்மை. முனாஃபிக்னா யாரு? நயவஞ்சகன், ஒரு இருட்டை விதை போடக்கூடியவன். அவன் எதுக்காக அல்லாஹ் மீதும் மறுமையினாலும் அந்த நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கக்கூடிய விஷயம் எதற்காக இருக்கு, ஏன் இருக்குதுன்னு சொன்னா,
வர்தாபத் குலூபும், அவங்களுடைய உள்ளங்கள் வந்து ரைப் இருக்கு, சந்தேகம் இருக்கு, சந்தேகம் கொண்டு இருக்கு. ஃபீ ரைபிஹிம், பல விதமான ஒரு சந்தேகங்கள் அவர்கள் உள்ளத்துல இருக்கு. இதனால தான் அவங்க என்ன பண்ண எத்தரத்ததும் இங்கே அங்கே இங்கே அங்கன்னு சொல்லிட்டு இந்த காலம் அங்கே அந்த காலம் அப்படி போகக்கூடிய நிலைமை வரும்போது சந்தேகம் வந்தாலே என்ன பண்ண உறுதி நிலை வராது. சந்தேகம் வந்தாலே என்ன ஆகும், ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நிலை பெறக்கூடிய தன்மை வராது. அதனால தான் உறுதி வந்தால்தான் நிலை பெறக்கூடிய தன்மை வரும். ஒரு விஷயத்துல அப்படியே ஜாமாகி நிற்கக்கூடிய ஒரு விஷயம் வரும், இல்லைன்னா முடியாது. ஒரு விஷயம் இதுதான் என்னுடைய விஷயம்தான் உருவத்தோடு புஷ்பா, இதனால தான் நான் சொன்னான் அல் கவுலு சாபித், நிலைத்திருக்கக்கூடிய தன்மை அதோடைய. இப்போ இந்த விஷயத்தை நம்ம வந்து சந்தேகம் கொள்ளக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், யார் சாட்சி சொல்றாரோ அஷ்ஹது அல்லா இலாஹ வ அன்னி ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் இதுதான் ஷஹாதத் சொல்லணும். லா யல்கல்லாஹ் பிஹிமா அப்துன் கைர ஷாக்கின் ஃபீஹிமா, ஒரு மனிதன் இறந்திக்கிறான், ஆனால் இந்த விஷயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய விஷயத்தில் எதுவுமே சந்தேகம் கொள்ளவில்லை. சரியா? லா யல்கல்லாஹ் பிஹிமா அப்துன் கைர ஷாக்கின் ஃபீஹிமா. சரி, சந்தேகம் கொள்ளாமல் அல்லாஹ்வை வந்து போய் சந்திக்கிறான்னு சொன்னா இல்லா தஹலல் ஜன்னah சொல்றதுல தான். இப்போ முதன்மையாக ஹதீஸ் படித்தோம், இரண்டாவது ஹதீஸும் படித்தோம், அதில் இல்மு இருந்துச்சு, இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தேகம் படக்கூடாது என்ற விஷயத்தை சொல்றாங்க. அப்ப என்ன உறுதித்தன்மை இருக்கணும். அதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, கூப்பிட்டு அவங்க சொல்லுங்க அப்புறம் தானே எத்தனை மணிக்கு தொழுது? 36 முடிச்சிருவோமா? சரி, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் முடிச்சிடும். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் ஒரு ஹதீஸ் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஹதீஸ் சம்பவம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்தாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருக்கும்போது என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அபூ ஹுரைரா கிட்ட சொன்னாங்க, இந்தாங்க இந்த என்னுடைய ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வந்து எங்கே இருந்தாங்கன்னா ஒரு தோட்டத்தில் இருந்தாங்க. அந்த தோட்டத்துக்குள்ளார இருந்தாங்க. அந்த தோட்டத்தில் இருக்கும்போது அபூ ஹுரைராவை பார்த்து சொல்கிறாங்க, அபூ ஹுரைராவே நீங்கள் என்ன செய்யுங்க, என்னுடைய இந்த 2 செருப்புகளையும் தூக்கிட்டு போங்க. இந்த
தோட்டத்துக்கு வெளியே இந்த இருக்கக்கூடிய செவருக்கு பின்னாடி யாரை நீங்கள் சேர்ந்துருக்கிறீங்களோ அவங்கள்ட்ட சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள்? யஷ்ஹத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் முஸ்தகின் பிஹா கல்பா, உள்ளத்தோடைய உறுதியோட இந்த லா இலாஹா இல்லல்லாவை யார் கூறுகிறாரோ ஃபபஷிருல் ஜன்ன, அவர் சொர்க்கவாசின்னு சொல்லி சுபச்செய்தி சொல்லி. அப்போது இதை அவங்க என்ன செஞ்சாங்க, அதை எடுத்துட்டு வெளியே போகும்போது உமர் ரலியல்லாஹு வந்துட்டாங்க. பார்த்துட்டு என்ன எதுக்காக போகிறீங்க, யாரோட சேர்ப்பு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கொடுத்தாங்க, தான் சொல்ல போகிறேன். உடனே உமர் ரலியல்லாஹு என்ன பண்ணாங்க, ஒரே சின்னதாக தட்டாங்க இங்கே. அப்போது கீழே விழுந்தாங்க. கூப்பிட்டுட்டு அவரையும் கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூக்கிட்டு அவரையும் கூப்பிட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி சொல்ல வேண்டாம், ஏன்னா இதையே நம்பிக்கை கொண்டு இருந்துருவாங்க, வேறு அமல்கள் செய்ய மாட்டாங்க சொல்லிட்டு உமர் சொன்ன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்துட்டாங்க. சரியா? ஆனால் இந்த ஹதீஸில் நமக்கு தெளிவாக தெரியக்கூடிய விஷயம் என்ன, சொர்க்கத்தில் நுழைப்பதற்காக ஒரு நிபந்தனையாக இருக்கக்கூடியது என்ன? உறுதித்தன்மை. முஸ்தகின் பிஹா கல்பா, உள்ளத்தோடைய உறுதித்தன்மை அவன்கிட்ட இருக்கணும். அப்போ தான் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அப்போ சாட்சி சொல்லும் போதே நீ என்ன பண்ணணும், உன்னுடைய உள்ளத்தோடைய உறுதித்தன்மை இருக்கணும்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்து சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த அடிப்படையில் தான் நாம் அதை சேர்த்து சொல்கிறோம். அப்போது இந்த ஒரு விஷயத்தில் நம்ம என்ன ஆச்சுன்னு சொன்னால், யார் லா இலாஹா சொல்கிறாரோ செய்கிறாரோ அவர் உறுதியாக நம்ப வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும். அதை உள்ளத்தால் எந்த விதத்தாலையும் நம்ம சந்தேகம் கொள்ளக்கூடாது, முனாஃபிக்கோடைய தன்மையில் அவர் பட்டியலிடக்கூடாது என்ற விஷயத்தை அவர் அங்கேயே தெளிவுபடுத்திட்டு வர வேண்டும் என்பது இந்த ஹதீஸோடைய சாராம்சமாக இருக்குது. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம இஸ்லாத்துடைய அடிப்படையில் நம்ம செய்யும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம முழுமையாக அறிந்து கொண்டு செயல்படணும். ஒவ்வொரு விஷயத்தையும் முழுமையாக அறிந்து செயல்படணும். அப்போது கலிமாக்குன்னு சொல்லும்போது சில நிபந்தனைகளும் இருக்குது, சில கடமையும் இருக்குது. அதை நிறைவேற்றும் போது நம்ம நிச்சயமாக சரி பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். மேலும் இருக்கக்கூடிய கடமைகளும் உரிமைகளும் நிபந்தனைகள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம். இன்றைக்கி நாம் 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கொண்டோம். கல்வி என்பது அவசியம். சரியா? லா இலாஹா சொல்லணும்னா அதோடைய பொருள் என்னன்னு சொன்னேன், உண்மையான வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. சரியா? நம்ம சொல்லிட்டோம். இப்போ அதுக்கப்புறம் நம்ம இதை சொல்லணும், கலிமாவை சொல்லணும் செய்யணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கல்வி இருக்கணும். கல்விக்கு ஆப்போசிட்டான விஷயம் என்ன? அறியாமல் இருக்கக்கூடாது. 2வது விஷயம் உறுதித்தன்மை இருக்க வேண்டும், சந்தேகம் இருக்கக்கூடாது. சரியா? இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் இதை முழுமைப்படுத்தி நமக்கு செயல்படுத்துவதற்கு தௌஃபீக் செய்வானா. வாஹிதுன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹ்.